நீங்கள் எங்கிருந்தாலும் எத்தகைய சூழ்நிலைக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்வனுபவம் வீண் போக விடாதீர்கள். நீங்கள் புத்திசாலித்தனமான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் இணைத்து கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். மற்றவர் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே, ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே ஆகும். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்க்கை. பிறரின் முன் வாழ்ந்து காட்ட நீங்கள் பிறக்கவில்லை. உங்களின் மாபெரும் சக்தியை உணர்ந்து உச்சத்தை தொடுவதற்கு பிறந்துள்ளீர்கள். உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்க வேண்டியவனும் கூட. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை வளமிழக்கச் செய்யாது. நாம் பிறருக்கு தேவை என்றால் கண்டு கொள்ளப்படுகிறோம், கவனிக்கப்படுகிறோம். அதுவே தேவையில்லை என்றால் காயப்படுத்தப்படுகிறோம், கலட்டிவிடப்படுகிறோம். ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். உன் வெற்றியை உறுதி செய்யும் வரை போராடு. எதிரியை கண்டால் துணிந்து நில். உன் துணிவை கண்டு மிரள்வான் எதிரி. துரோகியை கண்டால் சிரித்துவிட்டு கடந்து செல். உன் சிரிப்பில் மடிவான் துரோகி. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இரு. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். ஒரு முறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒரு முறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒரு முறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒரு முறை விலகிவிடு, நேசம் புரியும். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. முயற்சியை மட்டும் கைவிடாதே. நீ அதிசயத்தை நிகழ்த்தப் போகும் தருணம் இதுவாக கூட இருக்கலாம். பிரச்சனைகள் என்னவோ பழையதுதான். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதியதுதான். எதையும் புதிய கோணத்தில் பார்த்தால் அனைத்துமே நமக்கு பழகிவிடும். வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் எளிதாகலாம், எப்போது வேண்டுமானாலும் கடினமாகலாம். எல்லாமே ஒருவர் எப்படி வாழ்க்கையை கையாளுகிறார் என்பதை பொறுத்தே. என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு
ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது வாழ்க்கை. நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே. எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவ முன்வராது. உலகம் உன்னுள் உள்ளது, நீ வேறு எங்கேயோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி, எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம். முதல் முயற்சி தோல்வி என்றால் என்ன? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை வென்றிடலாம் வெற்றியால். தேவைக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும், இதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்திலும், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு போதும். எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறிப்போகும் சில பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே. தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு. நம்பிக்கை வரும். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு. பச்சோந்தி தன் உணவிற்காக மட்டுமே நிறம் மாறும். ஆனால் மனித இனம் அப்படி அல்ல. எதற்காகவும் எப்போது வேண்டுமானாலும் தனது குணத்தை மாற்றிக்கொள்ளும். கவனமாக வாழ வேண்டியது பச்சோந்தியிடம் அல்ல, மனிதர்களிடம் தான். பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும். அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றியடைகிறான். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள், பலர் அதையும் கேட்பதில்லை. நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. மற்றவர்களை பற்றி உணர்ந்து கொள்ள நேரும்போதுதான் நம்மை பற்றி நாம் உணர தவறியதை உணர்கிறோம். உணர்ந்தாலும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம். முயற்சி திருவினையாக்கும்.